தாழ்வில் உயர்வு, இறையரசின் மாண்பு. இறையேசுவில் இனிய இறைமக்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 மற்றும் 7 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க அழைக்கின்றேன். ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவரின் வீட்டில் விருந்துண்ணச் சென்றிருந்தார். அங்கே அனைவரும் அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொள்வதை இயேசு நோக்கினார். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வாழ்வின் மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறார். இன்றைய வாசகம் 2 முக்கிய போதனைகளை முன்வைக்கின்றது. ஒன்று விருந்தினருக்கானது தாழ்மை, மற்றொன்று விருந்தளிப்பவருக்கானது தன்னலமற்ற அன்பு. ஒன்று விருந்தினருக்கான பாடம். தாழ்மையே மேன்மை. மனித இயல்பு எப்போதும் அங்கீகாரத்தையும் மதிப்பையும் முதல் இடத்தையும் தேடுகிறது. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, பணியில் முக்கிய பதவி, குடும்பத்தில் முதல் மரியாதை என நாம் அனைவரும் நம்மை உயர்த்தி கொள்வதையே விரும்புகிறோம். இயேசு இந்த உலகப் போக்கிற்கு முற்றிலும் எதிரான ஒரு மதிப்பீட்டை முன்வைக்கிறார். பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் என்கிறார். ஏனெனில் நம்மை விட மேலான ஒருவருக்காக அந்த இடத்தை விட்டு கொடுக்க நேரிடும்போது அது அவமானத்தில் முடியும். மாறாக கடைசி இடத்தை தேர்ந்து கொள்ளும்போது, நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என்று விருந்தளிப்பவரே நம்மை உயர்த்தும் போது கிடைக்கும் மரியாதை உண்மையானது. இயேசுவின் வார்த்தைகளில் ஆழம் இதுதான். தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். நம்முடைய வாழ்வில் நாம் தேடும் உயர்வு மனிதர்களால் கொடுக்கப்படுவதா அல்லது இறைவனால் கொடுக்கப்படுவதா? நம் திறமைகளையும் சாதனைகளையும் பெருமையுடன் பறைசாற்றுகிறோமா அல்லது இறைவனின் கொடையாக கருத பணிவுடன் செயலாற்றுகிறோமா? உண்மையான மேன்மை என்பது பதவிகளிலோ பட்டங்களிலோ இல்லை. அது தாழ்மையான உள்ளத்திலும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையிலுமே இருக்கின்றது. இரண்டாவது விருந்தளிப்பவருக்கான பாடம். கைமாறு கருந்தாத அன்பு. அடுத்து இயேசு விருந்தளித்த தலைவரிடம் பேசுகிறார். நீர் விருந்தளிக்கும் போது உம் நண்பர்களையோ அழைக்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் உமக்கு திரும்ப விருந்தளிப்பார்கள். அதுவே கைமாறாகிவிடும். இது நமக்கு அதிர்ச்சியூட்டும் ஒரு அறிவுரை. ஏனெனில் நம்முடைய சமூக உறவுகள் பெரும்பாலும் கைமாறு கருதியே அமைகின்றன. இயேசுவின் அழைப்பு கைமாறு செய்ய இயலாதவர்களை தேடிச் சென்று அன்பு செய்வதாகும். ஏழையர், உடல் ஊனமுற்றோர் போன்றோரை அழைக்கின்றார். அவர்களுக்கு செய்யும்போது இவ்வுலகில் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஆனால் நமது செயலின் பலன் விண்ணகத்தில் இறைவனிடமிருந்து கிடைக்கும்போது இயேசு உறுதியளிக்கிறார். நமது அன்பு யாருக்கானது? நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு மட்டும் தானா? அல்லது தேவையில் இருப்போர், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டோர், நமக்கு எதையும் திருப்பித்தர இயலாதோர் வரைக்கும் நீள்கிறதா? உண்மையான கிறிஸ்துவ அன்பு என்பது பிரதிபலன் பாராதது. அதுவே இறையரசின் பண்பு. இன்றைய நற்செய்தி விண்ணரசின் மாண்புகள் உலகின் மாண்புகளிலிருந்து எவ்வளவு வேறுபட்டவை என்பதை தெளிவாக காட்டுகின்றது. உலகம் உயர்வையும் சுயநலத்தையும் போதிக்கிறது. இயேசுவோ தாழ்மையையும் தன்னலமற்ற சேவையையும் போதிக்கிறார். தாழ்மையுள்ள இதயத்தை இறைவன் உயர்த்துகிறார். கைமாறு கருதாத அன்பை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். நமது வாழ்வை இந்த இறை வார்த்தையின் ஒளியில் ஆய்வு செய்வோம். தாழ்மை என்னும் பாதையில் நடந்து இறைவனின் உயர்வை பெறுவோம். ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உலகின் மேன்மைகளை தேடி ஓடும் எங்களின் மனக்கண்களை திறந்தருளும். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த தாழ்மையின் பாதையில் நடக்க எங்களுக்கு பலன் தாரும். பெருமை, தற்பெருமை போன்ற தீய குணங்களிலிருந்து எங்களை காத்தருளும். கைமாறு கருதாமல் ஏழை எளியோருக்கு அன்பு செய்யவும் சேவை செய்யவும் தூய ஆவியின் அருளை பொழிந்தருளும். உமது பார்வையில் நாங்கள் மேன்மையுள்ள மக்களாய் வாழ வரம் தாரும். ஆமேன், ஆமேன்.